ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருவர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அந்த கொஸ்டின் என்னன்றதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. என்னன்னா, என்னுடைய கோழிகள் பக்கத்து கழனியில் போய் மேய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மேயும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கழனியில் புல்களை அழிக்கிறதுக்காக சில மருந்துகள் பயன்படுத்துகிறாங்க. ஓரிரு தினங்கள்ல அந்த புல்கள் காஞ்சிருது. அந்த காஞ்ச புல்களை என்னோட கோழிகள் சாப்பிடும்போது ஒரு 20-30 நாளுக்கு அப்புறம் அதுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு பொதுவாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மூலியமாக வரும், காற்று மூலியமாக வரும், குடிக்கிற நீர் மூலியமாகவும் வரும். இது பரவக்கூடிய வியாதிகள். இன்னொன்று, இயற்கையாகவே அதோட கோழிகளுக்குன்னு சில வியாதிகள் இருக்கு. உடல் சூடுனாலேயோ மற்ற விஷயத்தினாலேயோ வரக்கூடிய சில வியாதிகள் இருக்கு. இதையும் தாண்டி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சரியில்லாத காரணத்தினால அடிஷ்னலா, அதாவது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சில வியாதிகள், இதனால ஏற்படக்கூடிய சில இழப்புகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே கோழிகள் வளர்க்குறோம், நீங்க பண்ணையாளராக இருங்க, சோக்கு பண்றவரா இருங்க, யாரா இருந்தாலும் நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை பற்றி நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே கோழிகளுக்கு இப்போ சில குரூப்லேயும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, நிறைய பேர் கேட்கறது, என்னுடைய கோழிகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இறை எடுக்குது, ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உறங்க ஆரம்பிக்குது. 2 மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த இறக்குற சூழல் வருது. அப்படின்னும் போது இந்த 2 மாசத்துல என்ன ஆகுது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சுக்கா அப்ப பார்த்தாலும் சுக்கா வந்துருச்சுண்ணே, சேவல் வெயிட் லாஸ் ஆகுதுண்ணே, சேவல் நல்லா இறை எடுக்குது, நல்லா டைட்டா சாப்பிடுது, நல்லா மேயுது, ஆனா வெயிட் ஏறல, சுக்கால வருது, அப்படியே எப்படி நெஞ்செல்லாம் காஞ்சி போயிருக்குதுண்ணே சேவலுக்கு. அதாவது சுக்கான்றது பாத்தீங்கன்னா சேவல்கள் கோழிகளுக்கு உடல் வெப்பத்துல வரக்கூடிய ஒரு வியாதி. ஆனா இப்போ வெயிட் லாஸ் ஆகி கோழிகள் சாகிறது, எப்படி சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் எல்லாம் சுண்டி போய் வெளுத்து போய் சாகிறதுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்றதை நீங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே அனலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. மேக்சிமம் குரூப்ல பாத்தீங்கன்னா, ஆனா இந்த ஜெண்டா லேப் டெஸ்டா லேப் மிக்ஸ் பண்ணி அடிங்க, இதை தான் எல்லாருமே சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்ன வியாதி, எதனால வந்தது அப்படின்றத நம்ம கம்பல்சரி அனலைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஸ்லோ பாய்சன். அதாவது ஒருவருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் மற்றவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இது ஒரு சைக்கிள், இது ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சர்க்கிளாக சுற்றி தான் வரும். நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன்னா அதனால ஒருத்தர் வருத்தப்படுவார், நான் இன்னைக்கு லாபம் அடைகிறேன்னா அதனால ஒருத்தர் நஷ்டப்படுவார். ஸோ இதுதான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த செல்போன் சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே கையில் இருக்குது, பட் அதனால சில பறவைகள் அழிஞ்சுக்கிட்டு வந்தது, அதுவும் ஒரு நஷ்டம், பெரிய நஷ்டம். ஸோ இந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மருந்து அடித்து வளர்க்குறாங்க ஒரு தாவரத்தை, அதை அதை சுற்றி இருக்கிற அந்த புல்லு பூண்டுலையும் படும், அதை கோழிகள் சாப்பிடுது, இல்லை வேற ஏதாவது ஒரு ஜீவன் சாப்பிடுது. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குடல் வழியாக போய் குடலை புண்ணாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஈரலை டேமேஜ் பண்ணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் சொன்ன பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துல இப்படி ஆகுது, 2 மாசத்துல உறங்குது, 2 மாசத்துல இறந்து போகுது, 2 மாசத்துல வெயிட் லாஸ் ஆகுதுன்ட்டு. இந்த 2 மாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஈரலுக்கு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய திறன் இருக்குது எல்லா உயிரினங்களுக்கும், மனுஷன் முதல் கொண்டு. அதனாலதான் இத்தனை பேரும் குடிச்சிட்டு இன்னமும் உயிர் வாழ்றாங்க. ஏன்னா ஒரு சில கட்டத்தில் டேமேஜ் ஆகிற செல்லை அதுவே தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். ஆனா அது தொடர்ந்தும் பண்ண முடியாது.
அந்த 2 மாசத்துக்கான அந்த உயிரோடைய அளவை பொறுத்து தான். மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பறவைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மிருகங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுங்களுடைய அளவு பொறுத்து தான் அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அது ஒரு கட்டத்தில் வந்து இப்போ கோழிகள் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், 2 to 3 தடவை இந்த டேமேஜ் ஆன செல்களை அந்த ஈரலை புதுப்பிச்சுக்கும். அது 3 வாட்டி 4 வாட்டி கடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது டேமேஜ் தான். இருக்க டேமேஜ் ஆகி ஈரல் வீக்கம் வந்துடும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக சுக்கால அந்த வெயிட் லாஸ் ஆகிற கோழிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெண்ணெய் கொடுத்தாலும் வயிறு புண்ணு ஆறாது, எப்பேற்பட்ட மெடிசன் கொடுத்தாலும் சரியாகாது. அது ஒரு கட்டத்தில் இறந்து தான் போகும். ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன். அதே மாதிரி இந்த ஸ்லோ பாய்சன் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை எப்படி கையாளணுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை எப்படி நீங்கள் கையாளணும்னு சொன்னால், இந்த ஸ்லோ பாய்சன் ஃபஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் இருக்குது, கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சில கீரைகள், அப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி மேயிற தாவரங்களில் அது எப்படி பரவுதுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து துணி வாஷ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுவீங்க. அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரில் எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது, அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இதை நம்ம ஊற வச்சு அதை அலசி அதை வெளியே ஊற்றும் போது அந்த தண்ணி வெளியே போகும். அந்த தண்ணி ஒரு தொட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வெளியே அப்படியே நிலத்தில் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா இதை கோழிகள் குடிக்கும், நாய்களும் குடிக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் எல்லாமே ஜீவனை குடிக்கும் தண்ணி இருக்குதுன்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா அந்த சுண்ணாம்பு துகள்களும் அந்த கெமிக்கலும் வாய்க்குள்ளே போய் குடல் வழியாக போய் குடலை புண்ணாக்குறது மட்டும் இல்லாமல் ஈரலை டேமேஜ் ஆகிடும். ஸோ இது முழுமையாக டேமேஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு வந்து இறப்பை செந்திக்க கொடுத்துக்கு அந்த 2 மாதம் 3 மாதம் காலம் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாதமும் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஓடும் ஒடியாரம் நல்லா இறைய எடுக்கும். அதுக்கப்புறம் திடீர் மரணம் அடைஞ்சிடும். இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி ரேஷன் அரிசியும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் உங்கள் சேவல் கோழிங்களுக்கு ரேஷன் அரிசி போடுறீங்க அப்படின்னா கம்பு கூட கலந்து போடுறீங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சலில் இருக்கிற கோழிங்களுக்கு ரேஷன் அரிசி போடுவோம், ஏன்னா கார்போஹைட்ரேட் தேவைப்படும். அப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசி நீங்கள் ஒரு அளவு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 தடவையாவது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க, அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்பு கூட சேர்த்து ஊற வச்சு போடுங்க. ஈவன் கம்பையும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா இப்போ மேய்ச்சல், அதாவது விளைச்சலில் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் கெமிக்கலாக தான் ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5 to 6 தடவை வாஷ் பண்ணி போடுங்க. வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கலுடைய தாக்கம் குறையும். பட் கெமிக்கல் இருக்கும், ஆனால் தாக்கம் அந்த அளவுக்கு ஏற்படுத்தாது. பட் நம்ம ராவாக போடும்போது அது சில பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் வீங்கிடும். இப்போ ரீசெண்டாக என் நண்பர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வெட்டினரி டாக்டராக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சேவல்களும் வருது, ஒரு விதமான பறவைகளும் வருது. இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, திடீர்னு நல்லா வெயிட்டாக இருந்தது குறைஞ்சி போச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிற்குது, காற்றடிச்சாலே கீழே விழுந்துருது. அப்போ ஒரு சில கட்டத்தில் வந்து நம்ம வந்து நான்லாம் போஸ்ட் மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் திடீர்னு செத்துச்சுன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் நல்லா வீங்கி இருக்கும். சில கிட்டலாம் கொடுத்து அறுக்கு சொன்னோம்னா கூட பார்த்தீங்கன்னா ஈரல் உப்பி இருக்கும். ஸோ இந்த ஈரல் எதனால உப்புதுன்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சில விஷயங்கள் நமக்கு சொன்னது, அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக இங்கே பார்த்ததும் சரி மேட்ச் ஆகுது எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபைபர் போட்டு, அதாவது கெமிக்கலாக வளர்க்கக்கூடிய சில இடத்துல கோழிகளை விடுறதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் அதுக்கு சரியான வழியாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியை போடும்போது நல்லா கழுவி போடுங்க. கோழிகளுக்கு குஞ்சுங்களுக்கு நீங்கள் கீரை வாங்கிட்டு வந்து போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த கீரைகளை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அந்த கீரைகள் நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 தடவை அலசுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போடுங்க. அது எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தாக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துலலாம் டேமேஜான பொருள்கள் இருக்குது, இந்த சோப்பு தண்ணிங்கெல்லாம் வருது அப்படின்றத பார்த்து கோழிகளை அந்த இடத்துல மேய விடாமல் நம்ம கண்ட்ரோலில் வச்சு மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டா நம்மளுடைய பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா இதை தாண்டி நம்ம எதுவுமே இதை பண்ண முடியாது. நம்ம யாருக்கிட்டையும் போய் சண்டைக்கு போக முடியாது, உங்கள் தண்ணியெல்லாம் வெளியே வருது, என் கோழி குடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து இதை பாதுகாக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கார் நோய் வராது,
ஏன்னா இந்த வியாதி கிட்டத்தட்ட சுக்கா நோய் மாதிரி தான். ஸோ அதனால சுக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. சுக்காக்கான அறிகுறி வரும், பட் ஈரல் வீக்கம், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா இதை மெயின்டைன் பண்ணி அது மேயிற இடங்கள்ல கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க உங்க வீட்டு தண்ணியும் வெளியே போகாத மாதிரி பாத்துக்குங்க. ஏன்னா நம்ம என்னதான் வெண்ணெய் கொடுத்தாலும் வயிற்று புண்ணு ஆறாது. ஏன்னா இது வந்து லிவர் டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரேஷன் அரிசி கழுவி போட்டு எல்லாம் கரெக்டா நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தீங்கன்னா உங்க பொருளை நீங்க காப்பாத்திக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.